இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு. இந்த 96க்குள்ளதான் அவரு வராரு. அப்ப அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல, இந்த விவாதமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். நானு அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்க ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நீங்க இந்த போராட்டங்களை நீங்க எப்படி நடத்தணும்னு தெரியணும். ஆனா சினிமா பிரபல்யம் சுற்றுப்பயணம் வேணும். பிரபலம்ங்கிறது சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் 1953 திமுகவில் சேர்ந்தவர். அவர் 70களில் திமுகவில் சேரல. 67 ஆட்சி அமைச்ச பிறகு எம்ஜிஆர் திமுகவில் சேரல. 1953 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணி அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. அதுவும் அப்ப தேர்தல் அரசியல கூட திமுக இல்ல கிடையாது. அப்ப அவர் ஐடியாலஜிக்கலா அவர் அண்ணா அவர்களை ஃபாலோ பண்ணி கட்சியில சேர்றாரு. அவரு எத்தனை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருப்பாரு? 57 எலெக்ஷன் ஆகட்டும், நடுவில் நடந்த லோக்சபா எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்த 62, 67 எலெக்ஷன் வரைக்கும் திமுக கேண்டிடேட்டா இருந்து ஒர்க் பண்ணவர். தேர்தல் அரசியல அவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு.